என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ ஏங்கி தவித்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரப்போகின்றது. அந்த உறவு உன்னை தேடி வருவதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது. உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா? அதனால்தான் என் குழந்தையே, அதனை காண்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகின்றது. அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நீ எல்லளவும் கூட இந்த அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு எப்பொழுதும் வரவேண்டிய அவசியமே கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தர வந்திருக்கின்றேன். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றி எல்லாம் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார். அவர் யார் என்று உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன். என் செல்லமே, உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்வார்கள்? நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும், உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கு மனம் வந்ததோ அவரை பற்றிதான் உன்னிடத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கின்றாய். சில நேரங்களில் உனக்கு மிக மிக ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக நினைத்து உன்னோடு இருந்தவர், உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி, உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா? எல்லாமே உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையே வேறு வெறுப்பாகி விட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய். அம்மா, நான் உன்னிடத்திலே எதையும் கேட்கவில்லை. என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ? இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேன். மீண்டும் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் தாயே என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? என் செல்லமே, நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டும் மனதில் வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ என்னை மனதார நம்பிதானே என்னிடத்திலே வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு பரிசாக கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருக்கலாம். ஆனால் இந்த அம்மா உன்னோடு பேசிய பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலே இருக்கவே கூடாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. என் செல்லமே, நீ அவரை பற்றி
அவர் பிறந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்திதான். அது என்ன சக்தியாக இருக்கும் என்று நீ எனக்கு தெரியும். நான் சொல்லுவது தீய சக்தி சில மனிதர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளினால்தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்ள வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கும் ஆளாக்கி வைத்து விட்டார்கள். இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர்கள் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த அம்மாவானவள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு, இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை என்பது நிரந்தரமாக அல்லாதது. என் குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை. உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது. அதன் காரணமாகத்தான் நீண்ட காலமாக நீலகால பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது. என் தங்கமே, இந்த பிரிவினை இன்றோடு முடிய போகின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட காலத்தை தான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் இதுவரை பட்ட வேதனைகளும் அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுகளும் இன்றோடு உனக்கு முடிய போகின்றது. இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம். நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த அம்மாவினை வணங்கி இந்த அம்மாவினிடத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ கேட்டதை இந்த அம்மா நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடத்தான் போகின்றேன். என் மீது சந்தேகம் கொள்ளாமல், என்னுடைய வேண்டுதல் என்றுமே பலிக்காது என்று எதிர்மறையாக எண்ணாமல், என்னுடைய வேண்டுதல்கள் இன்று பலிக்கப் போகின்றது, இன்று எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது என்று எண்ணி எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்துவிட்டு, எனக்கு எதுவும் நடக்காது, என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள்தான் வரும் என்று எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறை எண்ணங்களோடு இந்த அம்மாவின் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை நீ செய்ய தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, நான் உனக்கு சொல்லிக் கொள்வது இது ஒன்று மட்டும்தான். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கப் போகின்றது. இது நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் உன் குடும்ப வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்றுதான் சிலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய தேவையற்ற பேச்சுகளையும் நீ கேட்டு உன்னுடைய குடும்ப உறவுகளை நீ பகிர்ந்து கொள்ளாதே. மூன்றாம் நபரின் தலையீடு உங்களுடைய குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது. மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நீ உருவாக்கி விடக்கூடாது. ஏனென்றால் நீ நன்றாக இருப்பது, உங்கள் உறவு ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்கள் கண்களுக்கு உறுத்தத்தான் செய்கின்றது. அதனால் என் தங்க பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மகிழ்ச்சியான செய்தி. என் அன்பு குழந்தையே, இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் தலையெழுத்தே மாறப்போகின்றது என்பதனை நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதனால்தான் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த நாளில் இந்த பதிவினை நீ பார்த்துவிட்டாய் அல்லவா? இதனால் உன் வாழ்க்கை என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று உன் தாயானவள் நான் உனக்கு
தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வருங்காலமானது மிக சிறப்பானதாக மாறப்போகின்றது. உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடத்தில் பெருகும்படி உன் துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகின்றேன். இந்த நாளில் என் குழந்தையே, என்ன அதிர்ஷ்டம் இருக்கின்றது என்றெல்லாம் உன் அம்மா உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய். என் தங்கமே, தேவையில்லாமல் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாதே. இந்த கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும். நிதானம் என்பது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்துதானே நீ இப்பொழுது கவலைப்படுகின்றாய். உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகின்றேன் என் பிள்ளையே. பிரச்சனைகள் மூலமாகத்தான் யார் என்பதனை நீயாகவே நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்க குழந்தையே. எல்லா பிரச்சனைகளையும் நீயாகவே அடையாளம் கண்டு கொள்கின்றாய் என் குழந்தையே. பிரச்சனை என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதனை உன்னால் அறிய முடிகின்றது. உன்னால் எதையும் சமாளிக்க முடியும், எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற புரிதலும் உனக்குள்ளே வருகின்றதல்லவா. ஆக பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாமல் உன்னுடைய முகத்தினை அதற்கு நீ தைரியமாக காட்ட வேண்டும். இதுநாள் வரை நீ பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து புறமுதுகு காட்டி ஓடிய காலமெல்லாம் இனி மாறப்போகின்றது என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வரும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ளே உருவாகி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை. ஆனாலும் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், எப்படி கடந்து வருகின்றார்கள், எப்படி சாதித்து காட்டுகின்றார்கள் என்பதில்தான் அவர்களினுடைய வெற்றியானது இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியிருக்கின்றாய் என்பதனை ஒருமுறை யோசித்துப்பார் என் அன்பு குழந்தையும். உனக்கான அதிர்ஷ்டத்தையும் இன்று உன் தாயானவள் நான் உனக்காக அனுப்புகின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கின்றாய் என்பதனை இந்த தாயானவள் நான் கண்காணித்து கொண்டே இருக்க போகின்றேன். அதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே. மற்றவர்களின் பண வசதியை பார்த்து நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களினுடைய வாழ்க்கை முறைகளை கண்டு நீ ஆசைப்படுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கின்றது. அதிக அளவில் பணம் வைத்திருப்பவர்களும் வசதியாக இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியாது. ஆனால் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் தனக்கான வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்பவர்களிடத்தில் ஏகப்பட்ட நிம்மதி இருக்கின்றது என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வாழ்வதில் தான் உண்மையான திருப்தி இருக்கின்றது. அதை விடுத்து இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை என் தங்கமே. உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற நீ நாள்தோறும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் நிறைவேற்றப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே. உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றத்தான் போகின்றேன். அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு உனக்கான சவால்களும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இங்கு காயங்கள் இல்லாமல்
யாருக்கும் நல்ல காலம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை. இந்த காலமானது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? அதன் மூலமாக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் இப்பொழுது தெரிந்து கொண்டுள்ளாய். மனிதர்களையும் அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பவைகள் எல்லாம் உனக்கானவைகளாக நடக்கும்படி நான் செய்து தரப் போகின்றேன். இனி யாருக்காகவும் எதை நினைத்தும் நீ பெரிதாக வருத்தப்படவும் வேண்டாம், வேதனைப்படவும் வேண்டாம். மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நேர்மையான குணத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் உனக்கான திறமைகள் எல்லாம் அங்கே ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. இதுவரை உன்னை பல பேர் அவமானப்படும்படியான வார்த்தைகளை பேசி இருக்கின்றார்கள். துரோகத்திற்கான செயல்களையும் உன்னிடத்திலே செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் அன்பு குழந்தை. அதற்கு உனக்கான இந்த தாயானவள் நான் துணையாக நிற்கப் போகின்றேன். இனி மற்றவர்கள் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கின்றது, உன் மனசாட்சி என்ன சொல்கின்றது என்று நீ யோசித்து அது சரிதானா என்று தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய செயலில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு எதை செய்தால் சரியானது என்று நீயாகவே சிந்தனை செய்ய வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தையை, விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. தீய செயல்களை எல்லாம் செய்வது என்பது எப்போதும் சுலபமானதுதான். ஆனால் நல்ல செயல்களை செய்வது தானே இங்கு கடினமாக இருக்கின்றது. எப்போதும் நீ நல்லதை மட்டுமே தெரிந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காத அளவிற்கு உன் அம்மா நான் பார்த்து கொள்ள போகின்றேன். நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எல்லோருக்கும் உன்னுடைய அன்பினை நீ அதிகமாக கொடு. அது மிகப்பெரிய நிம்மதியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். என் செல்ல குழந்தையே, யார் உன்னை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு நீ அன்பை கொடுத்து கொண்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். இந்த விஷயத்தை செய்வது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும்.